ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பற்றி பேச போகிறோம். மேஷத்தில் இருக்கிற கிருத்திகைக்கும் ரிஷபத்தில் இருக்கிற கிருத்திகைக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது, ஒரே பலன்தான். அதனால் நான் மேஷத்தில் சொல்லலை, மொத்தமாக கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சேர்ந்து தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியும், நான் அதுக்கு முன்னாடி எல்லா பதிவுகள்லையும் அதை பற்றி நான் பேசிட்டேன். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி என்ன பண்ண போகிறார் இந்த 2026 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 18/5/2026 தான் சனி உத்திரட்டாதியிலேருந்து ரேவதிக்குள்ளே போக போகிறார். அப்படி போகிற சனி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 5 மாத காலமும் மிக மிக சிறப்பான பலன்களையே கொடுக்க போகிறார். அதாவது வேலை, தொழில், வியாபாரம், கடன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிக மிக சிறப்பாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் 5வது மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாலும் பெரிய இடைஞ்சல்களை கொடுக்க மாட்டார். ஓகேங்களா? வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் மிக மிக சிறப்பாக நடக்கிற மாதிரி தான் செய்வார். தொழிலையும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். ரேவதிக்குள்ளே சனி போனதுக்கப்புறமும், ரேவதி அப்படின்றதும் சனிக்கு நல்ல ஸ்தானமாகவே இருக்கிறதுனால இந்த வருடம் சனியால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையவே கிடையாது, நல்லபடியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புனர்பூசத்தில் இருந்து குரு பூச நட்சத்திரத்துக்குள்ளே போகிறது 19/6/2026. அது வரைக்கும் மிக மிக சிறப்பான ஸ்தானத்திலேயே குரு இருக்கிறதுனால இந்த 6வது மாதத்துக்குள்ளே திருமணம், குழந்தை பேரு, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மிக மிக சிறப்பாகவே நடக்கும். அதே போல் காதலிக்கிறவங்களுக்கும் இந்த நேரத்தில் அவங்க தாராளமாக அவங்க காதலை சொல்லலாம். 6 மாத காலங்களும் சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா 6 மாத காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு நட்சத்திரங்கள் மாறுறார், வக்ரம் ஆகிறார், திரும்பியும் அதிசாரமும் ஆகிறார். என்ன ஆனாலும் உங்களுக்கு, அதாவது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு குருவால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அதனால் தைரியமாக இருக்கலாம். கஷ்டம், சங்கடங்கள் அப்படிங்கிற விஷயம் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு இந்த வருஷம் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ராகு உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளையும் கொடுக்காம நல்லது மட்டுமே செய்வார். எந்த சிரமங்களையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கொடுக்கவே போகிறதில்ல எந்த வகையிலையும். ஆனால் 8வது மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு ராகு செய்யக்கூடியது கொஞ்சம் விபத்துக்களை ஏற்படுத்துவார். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விரயமாக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம். ஸோ உங்களுக்கு விபத்துக்கள், நீங்கள் பணம் ஏமாந்து போகிறது, அந்த மாதிரி விஷயங்களை ராகு செய்வார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க, இல்லைன்னா கண்டிப்பாக சிக்கிப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சுய ஜாதகத்தை பார்த்துக்கங்க. அடுத்து கேது ஃப்ரெண்ட்ஸ். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 கேது என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பண ஃப்ளோ எல்லாமே நல்லா இருக்கும். மார்ச் மாதம்தான் பூரத்திலிருந்து கேது மகத்துக்குள்ளே என்ட்ராகிறார். அப்போவும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு மிக சிறப்பாகவே ஃபினான்ஷியலாகவும் எந்த சிரமமும் இல்லை. அகம் சார்ந்த வாழ்க்கைகளையும், குடும்ப விஷயங்கள், நண்பர்கள், காதல், அந்த விஷயங்கள்லையும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனியாலையும் பிரச்சனை இல்லை, குருவாலையும் பிரச்சனை இல்லை, ராகு கேதுவாலையும் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் இந்த வருஷம் 2026 நிம்மதியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ராகு ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே ராகு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் விபத்துகளை ஏற்படுத்துவார். அந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் போகிறவங்க கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5வது மாதம் வரைக்கும் சனி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சனி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுப்பார். பெருசாக எந்த வித பிரச்சனைகளையும் கொடுக்க மாட்டார். அவங்க நினச்சது நடக்கக்கூடிய வகையிலேயே தான் சனி வச்சுருக்காரு. அதனால் பயமே இல்லை. 18/5/2026 மேலே
சனி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறது மிக மிக சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இருக்கும்போது ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, அதுவும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மிக மிக சிறப்பாகவே இருக்கும். அதே போல் உங்களுக்கு வேலைக்கு, அதாவது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் யாரையாவது வேலைக்கு வச்சு இது வரைக்கும் அவங்க வேலைக்கெல்லாம் சரியாக வராமல், இல்லை வேலைக்கு ஆட்களே கிடைக்காம சிரமப்பட்டிருந்தா கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் எல்லாம் கிடைப்பாங்க. அதுலேயும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது இப்போ கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது திருப்பி கட்டுறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். அல்லது பழைய கடன்கள் ஏதாவது இன்னும் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கட்டுறதுல சிரமமும் இந்த நேரத்தில் ஏற்படும். அதே போல் வழக்குகள் ஏதாவது நீங்கள் யார் மேலேயாவது வழக்கு தொடுத்திருந்தாலும், அவங்க யாராவது உங்கள் மேலே வழக்கு தொடுத்திருந்தாலும் அது வந்து கொஞ்சம் இழுவையில் தான் போய் முடியுமோ தவிர சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் சனி உங்களுக்கு கொடுக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். 5வது மாதத்துக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பணம் வரும், தொழில் தொடங்கலாம். ஆனால் அது கூடயே கொஞ்சம் பிரச்சனைகளையும் சேர்ந்தே கொடுப்பார், ஆரோக்கிய குறைபாட்டுகளையும் சேர்ந்தே கொடுப்பார். அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வேலையில் தான் கவனமாக இருப்பாங்க, வீட்டை சரியாக கவனிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு போகிறது வர்றது, அவங்க நினைக்கிறது நடக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் செய்வாங்க. ஸோ வீட்டில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் தொழிலையோ வேலை செய்கிற இடத்துலையோ பெரிய பிரச்சனைகள் இந்த 6வது மாதம் வரைக்கும் இருக்காது. இந்த 6வது மாதத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா குரு வந்து கொஞ்சம் வக்ரமாகவும் ஆகிறார். சில நேரங்களில் கொஞ்சம் அதிசாரமும் ஆகிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உசலாட்டமாக இருக்கும். கொஞ்சம் உடல்நிலையில், கொஞ்சம் வயதானவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் பாதிப்புகள் இருக்கும். ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளை குரு கொடுப்பார். ஆனால் அது தொடர்ந்து இருக்க மாதிரி இருக்காது, அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வர 6 மாத காலங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக வரார். இந்த 1 வருட காலம் இந்த குடிக்கிறது, வேறு ஏதாவது கொஞ்சம் போதை பழக்கங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை யாராவது புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணிங்கன்னா அதுலேயே சிக்கி முழுகி போகிற மாதிரி உங்களுக்கு அது வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் கொடுத்துரும். அதே போல் அதில் இருக்கிறவங்க முதலே அந்த பழக்கம்லாம் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக மிக சிரமமான ஒரு காலகட்டம் வரும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு போலீஸ்லேயே சிக்கிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா சொல்கிறேன், தப்பு பண்ணாதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு தப்பெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொண்டு போய் ராகு உட்கார வச்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு மிக மிக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த சந்திரன் அப்படின்றது மனோகாரகன். அந்த மனோகாரகன் அஷ்டமாதிபதியாகவே வரும்போது உங்களுக்கு பல பிரச்சனைகளையும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் அதுவும் கொஞ்சம் தீர்க்க முடியாத சிரமங்களையும் கொடுத்துருவார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த நேரத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. எவ்வளவு தான் உங்களுக்கு குரு நல்லா இருக்குது அப்படின்னா கூட குரு உங்களுக்கு ராகுவை மீறி செயல்படுற இடத்துல வரல. அதனால் ராகு தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படுவார். அதே போல் பின்னாடி ஒரு 5வது மாதத்துக்கு மேலே சனியும் சேர்ந்துப்பார். அதனால் உங்களுக்கு ரொம்ப சிரமங்களை கொடுத்துருவாங்க. நல்ல கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 கேது என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, கேது வந்து இந்த 3வது மாதம் வரைக்கும் முழுமையாக ராகுக்கு துணை போகிற மாதிரியே தான் இருக்கார். ராகு கூட சேர்ந்துக்குவார். ராகு என்ன இடைஞ்சல்களை உங்களுக்கு தராரோ அதுக்கு இவரும் துணை போயிடுவார். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கேது வந்து 5ஆம் பாவம் வச்சு தான் நடக்கிறார். 5ஆம் பாவம் அப்படின்றது நல்ல விஷயமாக இருந்தால் கூட ஆசைகளை அடக்க முடியாத ஒரு பாவமாக இருக்கிறதுனால கேது திரும்பியும் தப்புகளுக்கு துணை போகிற மாதிரி, அதுலேயும் கொஞ்சம் சந்தோஷங்கள் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு துணை போகிற மாதிரி கேதுவும் நடந்துப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு இந்த தடவை சனி குருவும் ஒத்துழைக்கல, சனி ராகு கூட ஒத்துழைக்கிற மாதிரி, கேதுவும் ராகு கூட ஒத்துழைக்கிற மாதிரி வர்றதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இந்த வருஷத்தை கடக்கிறது நல்லது. எந்த வித தவறான விஷயங்களில் மட்டும் செஞ்சிடாதீங்க. மற்றபடி நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதாவது பெரியவங்க
மூத்தவங்க அவங்கெல்லாம் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் ஏதாவது செய்யும்போது அது தாராளமாக நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. ஆனால் சின்ன பசங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரம் முழு நட்சத்திரத்துக்கும் நம்ம இதுலேயே பேசலாம். ரிஷபத்தில் இருக்கிற மிருகசீரிஷத்துக்கும் இதே பலன்தான், மிதுனத்தில் இருக்கிற மிருகசீரிஷத்துக்கும் இதே பலன்தான். அதே போல் நான் சொல்கிறது எல்லாருக்குமே தான் பொதுவான பலன் தான், சின்னவங்க பெரியவங்க அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் தான். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சனி 2026 என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கரெக்டாக 5வது மாதம் வரைக்கும் சனி பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு வெளியிருந்து எதுவும் வராது. ஆனால் அவங்களுக்கு நிறைய கோபம் வரும், கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் ஒரு பிடிவாதமாக இருப்பாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. வீட்டில் மனைவியோட பேரண்ட்ஸ் கூட அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நான் தானு கொஞ்சம் ஒரு பிடிவாதமாக நான் சொல்கிறது எல்லாரும் கேளுங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி அந்த ஒரு வேகத்தை கொடுப்பார், அதனால் அந்த மாதிரி இருப்பாங்க. அதுவே 5வது மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, 6வது மாதம்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே சனி கொஞ்சம் தளர்ச்சி அடைவார், அவ்வளவுதான். பெருசாக அந்த பிடிவாதம் இல்லாமல் இருக்காது, பட் ஆனால் கொஞ்சமாவது நம்ம சொல்கிறத கேட்பாங்க. ஒரு கணவர் மனைவி பிறந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு டூரெல்லாம் கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு கூட நான் சொல்லலை, பார்க்கலாம் முடிஞ்சால் செய்கிறேன் அப்படின்னு ஒரு கொஞ்சமாவது இறங்கி வருவார். அந்த அளவுக்கு தான் சனி உங்களுக்கு இந்த வருஷம் ஹெல்ப் பண்ணுமோ தவிர மிக சிறப்பாக ஓகேம்மா வாமா போகலாம் அப்படின்னு ஜாலியாலாம் கிளம்ப மாட்டார். அதே மாதிரி கோவமும் கொஞ்சம் கட்டுப்படும். சனி பரவாயில்லையா இருக்குது இந்த வருஷம். அடுத்து குரு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு மிக சிறப்பாக செயல்படுற இடத்துல இல்லை. அதாவது சனி ஸ்ட்ராங்காக இருக்கனால குரு பேசாமல் இருந்துப்பார். சரி, அவன் சனிக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய முடியும், குருவால் எந்த தொல்லையும் இருக்காது. ஆனால் சனியை அடக்கிற மாதிரி குரு இல்லாததால் அவங்க அதே பிடிவாதத்தோடையே தான் இருப்பாங்க. 6வது மாதத்துக்கு மேலே குருவே ஒரு நிலையில் இல்லை, அங்கே அந்த நட்சத்திரத்துக்கு போகிறார், இந்த நட்சத்திரத்துக்கு வரார், அதிசாரம் வக்ரம் அப்படி மாறி மாறி குரு இருக்கிறனால உங்களுக்கு பெருசாக அவரால் எந்த வித ஹெல்ப்பும் பண்ண முடியாத மாதிரி தான் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு குரு பெருசாக ஈடுபடவே போகிறது கிடையாது. ராகு எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு அப்படி தான், சனியை மிஞ்சிற இடத்துல ராகு இந்த தடவை வரல, அதனால் ராகு பேசாமல் இருப்பார். குரு மாதிரியே தான் 8 மாத காலங்கள் உங்களுக்கு குரு மாதிரியே தான் இருக்க போகிறார் ராகு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, சனி என்னமோ பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துப்பார். ஆனால் அதுக்கப்புறம் 8வது மாதத்துக்கு மேலே ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு மேலே ராகு ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி மிக மிக சிறப்பாக வராரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 10ஆம் பாவ அதிபதியாக வருவார். அந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ப்ரமோஷன்ஸு, சம்பள உயர்வோட ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவார். அதே போல் தொழில் வியாபாரம் அந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வியாபாரத்துக்கு நிறையா ஆர்டர்ஸ் வர மாதிரி, தயாரிப்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வர மாதிரி, வியாபாரிகளுக்கு நிறையா விற்கிற மாதிரி, ஃபினான்ஷியலாக நல்ல சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி ராகு பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு. 8வது மாதத்துக்கு மேலே ராகு உங்களுக்கு அந்த வேலைகளை சிறப்பாக செஞ்சு கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கேது என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கேது இந்த தடவை மிக மிக சிறப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வராரு. அதாவது ஆனாலும் சனியை மிஞ்சிற மாதிரி கேது இல்லை. ஓகேங்களா, கேது ரொம்ப சாஃப்டாக வர்றாரு, அதனால் அவர் பாட்டுக்கு சனிக்கிட்ட பாவம்ல கொஞ்சம் கோவப்படாத, அந்த மாதிரி பொறுத்து போப்பா, அந்த மாதிரி கேது ஜஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை செயல்படுத்துவாரோ தவிர மிக சிறப்பாக சனியை மீறியெல்லாம் அவரால் எதுவுமே செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு ராகுவும் சனியும் கொஞ்சம் இடைஞ்சல்களை கொடுப்பாங்க. 8வது மாதத்துக்கு மேலே சனியை மிஞ்சி ராகு உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்க பார்ப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பதிவில் நம்ம மிதுன ராசியில் இருக்கிற நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம்.